நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு முதல்ல இதுக்கு ஒரு ஒரு தொடர்ச்சி இருக்குது. என்னன்னா, படத்தோட ஃபினான்ஷியல் சக்சஸ் என்ன அப்படிங்கிறது அடுத்த படத்தோட இத தீர்மானிக்கும். இப்ப இதுல பேசுனதுல அண்ணன் மட்டும் தான் சைன் பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னன்னா, அந்த படம் இங்க வந்து ஆடியன்ஸ் வரைக்குமே இன்னைக்கு வந்து என்னன்னா, என் படம் வந்து 100 கோடி கிராஸ் ஆயிடுச்சா, 200 கோடி ஆயிடுச்சா, 600 கோடி கிராஸ் ஆயிடுச்சா, 1000 கோடி வந்து அவங்களுக்கு ரசிகரே அந்த எண்ணத்துல இருக்கும்போது, புரொடியூசர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இவன் படம் என்ன கலெக்ட் பண்ணுச்சு? இப்ப என்னன்னா, ஆஃப்டர் பைரி ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. என்னன்னா, அவங்க கதை சொல்லலாம். நீங்க முடிச்சுட்டு என்னன்னு இது பண்ணுங்க. நம்ம பேசலாம், நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாரி 2 இடத்துல இருந்தது. ஆனா, அது ப்ரிவ்யூ பார்த்துட்டு, படம் பார்த்துட்டு. ஆனா, அது தியேட்ரிக்கல்ல கலெக்ஷன் வைஸா வந்து அது இல்லாத போது, அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் இருக்குதுல்ல. அது அப்படியே வந்து அப்படியே வந்து ஆ கூடுறோமா, பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அது அப்படியே இது அந்த கமர்ஷியல் சக்சஸ் அதுதான் சொன்னேன். அது வந்து கமர்ஷியல் சக்சஸ் அடைஞ்சிருந்ததுன்னா, அது இமிடியேட்டா சைன் ஆயிருக்கும்.